ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறேன். சொல்லப்படுகின்ற வசனங்களை எடுத்து பாருங்கள், ஆராயுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவாராக. என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதாவது விசுவாசிகள் எப்படி ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும். இதே வசன பகுதியில் பார்க்கும்போது நாம் யார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். இதே வசன பகுதியில என்ன சொல்லியிருக்கணும்? பேதுரு 3:9 நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணுமா? மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சுதந்தரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் சில நேரத்தில் சில மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எப்படி இருக்குன்னா, நான் எதுக்கு தான் இருக்கிறனோ, என்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, என் மூலமா மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறியணும், மற்றவங்களா ஆசீர்வதிக்கணும். இதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருப்பதால் நாம் ஒருவருக்கொருவர் விசுவாசிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சில விசுவாசியை பார்த்தா சிலர் பேச மாட்டாங்க. அவளுக்கு நமக்கு செட் ஆகாது, அவ ஒரு டைப்பாக இருக்கா, அவட்டெல்லாம் பேச முடியாது, இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே சர்ச்சில் ஆராதிப்பாங்க. ஆனால் பல பிரிவினைகள் அவங்களுக்குள்ள காணப்படும். இதில் யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக கிரியை செய்கிறாரோ அவங்க இறங்கி போய் அவங்கள்ட்ட ஒப்புரவாங்க. அதே போல அவங்க மற்றவர்கள் பழி போட மாட்டாங்க. இதுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறபடியால், நம்ம ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி என்று அறிந்திருக்கிறபடியால், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கெப்பாசிட்டியை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறபடியால் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னா, முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமனப்பட்டவர்களும். அதாவது விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு மனம் எங்க இருக்கோ அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்வார். அப்போஸ்தலர் 4:32, அப்போஸ்தலர் 2:12, அப்போஸ்தலர் 2:46 இந்த வசன பகுதியெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக அப்போஸ்தலர் 2:46 தேவாலயத்துல அனுதினமும் ஒருமனப்பட்டு அவங்க தரித்து இருந்திருக்காங்க. அதுவும் அனுதினமும் தேவாலயத்துல ஒருமனப்பட்டு தரித்திருக்காங்க. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போறது பெரிய விஷயமாயிட்டு, அது போனாலே பெரிய கோட்டையை பிடிச்சிட்டு வந்தது போல அவங்களுக்கு தோணுது. ஆனா ஆதி காலத்து விசுவாசிகள் எப்படின்னா, அவங்க அனுதினமும் தேவாலயத்துல ஒருமனப்பட்டு தரித்து இருக்காங்க. ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒரு மனம் நமக்கு உண்டாகுது. அங்க ஒருமனப்பட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அதே போல இங்க சில வசனங்களை வாசிக்கும் போது ரோமர் 15:5, அதே போல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னா, இந்த ஒரு இருதயம் உண்டாயிருக்கு, ஒரு மனம் உண்டாயிருக்கு. ஆகவே தான் அவங்க மேல் வீட்டில் கூடியிருக்கும் போது அப்போஸ்தலர் 1:14 மரியாள் உட்பட ஆண்டவர் அந்த இடத்துல பலத்த காற்றை உண்டு பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நிரப்பப்படுவதற்கு காரணம்னா ஒரு மனம். வேதத்துல சொல்லப்பட்டது, இருமனம் உள்ளவர் தன் வழியில் நிலையற்றவர். ஆனா ஒரு மனம். இப்ப விசுவாசிங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இருக்கிற இடத்துலதான் கர்த்தர் கிரியை செய்வார். எனவே ஒரு மனம் இருந்தா நிச்சயம் ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை பயன்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, இரக்கம் உள்ளவர்களும். இரக்கம் என்பது தேவனுடைய சுபாவம். அந்த இரக்கம் நமக்கு வேணும். இன்னைக்கு இந்த கடைசி காலகட்டத்துல அநேகருக்கு இரக்கம் இல்லாம போயிட்டு, மத்தேயு 5:7 சொல்லப்பட்டது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மேல யாராவது இறக்கப்படணும்னு நினைப்போம். ஆனா நம்ம மற்றவங்க மேல இறக்கப்பட்டாதான் நம்ம மேல இறக்கப்படுவாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய சுவாபம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்கும்போது இரக்கத்தோடு நிற்க மாட்டோம், உதவி செய்கிறவர்களா மாற்றுவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27-31 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே 2 குருடர்கள் இயேசுவில வந்து எனக்கு இறங்குங்க சொல்லும்போது இயேசு கேட்பாரு, ஏன்ட்ட இந்த வல்லமை உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு பார்வை கொடுப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? அவன் ஆம் என்று சொன்னான். அதாவது எப்பவுமே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னா கேள்வி கேட்பேன். ஏன்னா அவங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கதான். இங்க இறக்கத்தினால ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். எனவே நம்ம வாழ்க்கையில ஒரு இறக்க உள்ளவர்களா இருக்கணும். 3வது இங்க சொல்லப்பட்டிருக்கு, சகோதர சிநேகம் உள்ளவர்களால் ஒருவருக்கொருவர் காண்பிக்கும் அன்பை குறிக்கிறது. விசுவாசிகள் அனைவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்க இருக்கானா அந்த தகப்பனோ தாயோ அந்த பிள்ளைய சண்டை போட்டு இருக்குன்னு சொல்லி எந்த தாய் தகப்பன் நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி நினைச்சா அவங்க சரியில்லாதவங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நீங்களும் நானும் யாருன்னா ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. நம்ம தகப்பன் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும், நம்ம மூலமா மற்றவங்க பெறணும் விரும்புறாரு. எனவே நமக்குள்ள அந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். எபிரேயர் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களில லேவியராகமம் 19, 17, 18 சகோதரனை பகைக்க கூடாது. ஆனா இப்போ உள்ள காலத்துல அநேக பகை, பம்பு தும்பு, அநேக கொலை இதெல்லாம் ஏன் வருதுன்னா சில காரியங்கள் நிமித்தமா வருது. சகோதர சிநேகம் இல்லாதனாலதான் வருது. சகோதர சிநேகம் தான் நீ வச்சுக்கோப்பா, இதை எடுத்துக்கோ அப்படி சொல்லி விட்டு கொடுப்போம். எனவே நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும். யோவான் 13:35 இப்படி செய்வதனால நம்ம சீஷர்கள் இருந்து அறிய முடியுமா? அது மாத்திரமல்ல, 4வது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனதுருக்கம். இயேசு அற்புதம் செய்யும்போது மனதுருகிதான் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவருடைய மனதுருக்கம் நமக்குள்ள இருக்கணும். மனதுருக்கம் என்றால் கேட்டா மற்றவருடைய வேதனையை பார்த்து மனம் உருகுவது, வருத்தம் அடைவது. ஐயோ இப்படி நடந்துட்ட அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்குது. அப்பதான் நமக்கு ஒரு மன வருத்தம் நமக்கு உண்டாகும். எனவே மன உருக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 5வது இணக்கம் உள்ளவர்களும். இணக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா ஒத்து போகுதல் அர்த்தம். சிலர் எதுக்குமே ஒத்து போகாது, கரால் பாத்தியா இருக்கும். குடும்பத்துக்குள்ள சில பிள்ளைகள் பாருங்க ஒத்தே போகாது, சொல்லுவாங்க இவளுக்கு செட் ஆகாதுமாங்க. ஆனா ஆண்டவருக்கு நமக்கு ஒத்து போகணும், இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த ஒத்து போகுதல் இணக்கம் உள்ளதல் யார்கிட்ட வருதுன்னா யாக்கோபு நிருபக்காரர் எழுதுறாரு 3:17 பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். ஆகவே தான் ஒத்து போகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் சாந்த குணம், மெய்யான சுபாவமா இருக்கிறது. எளிதில் அவங்க கோபப்பட மாட்டாங்க, கடின வார்த்தைகளை பேச மாட்டாங்க, தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வாங்க. அதுக்கு அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு தீமை சரி கட்டாமலும். அதாவது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ரோமர் 12:17 தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:21 தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது. ஆண்டு சுத்தமானால் அடுத்த வாரத்துல உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்தாமல் தொடர்ந்து காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்க மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி மறந்து போகாதீங்க. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து தெய்வீக சத்தியத்தை அறிந்து கொண்டு நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட மற்றவங்களையும் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.